கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் நோர்வே தேசத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கதவுகளை திறந்து கொடுத்தார். பயங்கர குளிர், பயங்கர மழை இருந்தாலும் ஆவியிலே உற்சாகமாக சூடாக இருக்கிறோம். சரியா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? நல்ல சந்தோஷம். சரி, இந்த தடவை நான் நிறைய டீச்சிங் செய்ய போறது கிடையாது, பிரசங்கங்கள் தான் செய்ய போறேன். அந்த வழியிலே முதலாவது கர்த்தருடைய வார்த்தை இந்த முதலாவது நாளிலே நான் உங்களுக்கு கொண்டு வருவதில் எனக்கு சந்தோஷம். இன்றைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு உங்களுக்கு வேண்டுமானால், கர்த்தர் எம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, கர்த்தர் எம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற தலைப்பிலே இன்றைய பிரசங்கத்தை நான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். உங்களுக்கு அந்த வசனம் நன்றாக தெரிந்திருக்கும். உங்களில் சில பேர் கூட அந்த வசனத்தில இருந்து பிரசங்கமும் செய்திருக்கலாம். இந்த வசனத்தில இருந்து எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணதை கேட்டும் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் என் மூலம் உங்களுக்கு என்னத்தை பேச போகிறார் என்பதனை பாருங்கள். சரியா? ஆமென். அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக விதவிதமான எண்ணங்கள் இருக்கின்றன. கர்த்தர் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார். ஆகவே அநேகர் கர்த்தருக்கு எதையெல்லாம் கொடுக்கலாம் என்பதிலே ரொம்ப அக்கறையாக ஆர்வமாக இருப்பார்கள். அநேக பணக்காரர்கள் நினைக்கிறார்கள், கர்த்தர் நான் ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பிச்சைக்காரரும் அல்ல, பணக்காரர்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு அவர் ஊழியம் நடத்துகிறவரும் அல்ல. அவர் ஏன் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அந்த கொடுங்கள் என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் கொடுங்கள் என்பதற்கு பிறகு காரணத்தை சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய உதவிதான் நமக்கு தேவையே ஒழிய நம்முடைய உதவி தேவனுக்கு தேவையில்லை. அப்போ தேவனுடைய உதவி நமக்கு தொடர்ந்து வேண்டுமானால் பணக்காரர்கள் கூட பணத்தை இழந்து போகின்ற காலம் வரும். அப்படி வரக்கூடாது என்பதற்காகவும் ஏழைகளுக்கும் பணம் வேண்டும். ஆகவே இந்த பணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை தான் கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கொடுங்கள் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அல்ல. புரியுதா? சரியா? அதுபோல தாளந்து இருப்பவர்கள், தாளந்துகள் இருப்பவர்கள் நினைப்பார்கள், ஓ ஆண்டவரே, நான் இந்த தாளந்தை உமக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை நீர் இந்த தாளந்தை என்னிடத்திலே கொடுத்து விட்டு என்னிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறீராய் இருக்கும் என்று. இப்படி நானும் நினைத்தேன். உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் பாடல் பாடக்கூடியவன். ஒரு காலத்தில் இலங்கையிலே சினிமாவிலே பாடியவன், கித்தார் வாசித்தவன். ஆகவே இந்த தாளந்துகளோடு நான் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்த பொழுது நான் நினைத்தேன், ஆண்டவரே, நான் உமக்காக பாடுகிறேன், உமக்காக இசை வாசிக்கிறேன். ஏனென்றால் தாளந்து இருப்பவர்கள் நினைக்கிறது என்னவென்றால், இந்த தாளந்துகளின் உவமை இருக்கிறது அல்லவா, அந்த உவமையிலே மூன்றாவது நபர் என்ன சொன்னான் அதைத்தான் தாளந்து இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப பாருங்களா, ஆண்டவர் ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாளந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். 5 தாளந்து உள்ளவன் 10 கொண்டு வந்தான், 2 தாளந்து உள்ளவன் 4 கொண்டு வந்தான். அந்த 1 தாளந்து கிடைத்தவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்திலே இருந்து அறுக்கிறவரும் நீர், அதாவது உமக்கு தேவை, உமக்கு இந்த வருமானங்கள் தேவை. ஆகவே உமக்கு தேவை அல்லவா, நீர் கொடுத்ததை ஏன் இழந்து போவான் என்று அழகாக பத்திரமாக புதைத்து வைத்துவிட்டு எடுத்து கொண்டு வந்தேன், இதோ வைத்துக் கொள்ளும். ஆண்டவருக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. சரியா? ஏனென்றால் அந்த தாளந்தின் உவமை என்ன தெரியுமா? அந்த தாளந்து உவமையின் தாற்பயம் என்னவென்று முதல் 2 பேருக்கும் அவர் என்ன சொன்னார் என்பதில் இருந்து புரிகிறது. அவர் சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அது அந்த 2 பேருக்குமே சொன்னார். அப்போ அந்த தாளந்து உவமையிலே
அவர் எதற்காக தாளந்தை நாம் திரும்ப வர்த்திக்க பண்ணி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அதை அவர் வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துவதற்காக அல்ல, அந்த தாளந்து கிடைத்தவனுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னதும் கொடுப்பவனுடைய நன்மைக்காக. தாளந்து கொடுப்பவனிடத்திலிருந்து 2 மடங்கோ அல்லது அந்த தாளந்தின் அதிகத்தையோ எதிர்பார்ப்பது அவனுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைப்பதற்காக. புரிகிறதா? அதுவே இன்றைக்கு அநேகர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்னிடத்திலிருந்து பணம் எதிர்பார்க்கிறார், தாளந்து எதிர்பார்க்கிறார், என் திறமைகளை எதிர்பார்க்கிறார் என்று. அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்று பழைய ஏற்பாட்டில் உபாகம புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் 13ஆம் வசனங்களில் அழகாக ஆண்டவர் மோசே மூலமாக காண்பித்து விட்டார். அந்த வசனங்களை வாசிப்போம். அப்போ நமக்கு தெரியும் அந்த வசனம் எவ்வளவு அழகாக முடிகிறது என்று. அந்த வசனத்தை தான் பேச போகிறேன். 5 காரியங்களை நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆனால் அந்த வசனம் அழகாக முடிகிறது. அந்த முடிவு தான் எனக்கு ஆசை. சரி, இன்றைக்கு யார் வாசிக்க போகிறீர்கள்? உபாகமம் 10ஆவது அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். வாசிங்க, யாராவது வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அந்த முடிவு தான் எனக்கு ஆசையாக இருக்கிறது. வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார்? சில நேரம் பேச்சு வாக்கில் நம்மளும் சொல்றோம் இல்லையா, வேற என்னடி நான் கேட்கிறேன், வேற என்னடி நான் கேட்கிறேன், நான் கேட்கறத தந்து தொலைடி இல்லையா? அதே தொனியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் வேறு எண்ணத்தை அவர் கேட்கிறார் என்று. சரியா? ஏனென்றால் அவனுடைய நினைப்பு இந்த இப்போ உபாகமம் எப்போ நடக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் பிரயாணம் பண்ணி வந்து விட்டார்கள். இந்த 40 வருஷங்கள் முடிந்து விட்டது. இனி ஒரே ஒரு வேலை தான் பாக்கி. யோர்தானை கடந்து பாலும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது. அப்ப இப்போ ஆண்டவர் மோசேக்கு சொல்லிவிட்டார், மோசே நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது, நீ மரிக்க போகிற. அப்போ அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க போகின்றவர்களை அழைத்து 3 பிரசங்கங்களை பண்ணுகிறார். சரியா? கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்று 3 தலைப்பில் 3 பிரசங்கங்களை செய்கிறார். சரியோ? அதிலே கர்த்தருடைய கிரியைகள் என்றதன் கீழே பண்ணுகிற பிரசங்கம் தான் இந்த இடத்துல வருகிறது. ஏனென்றால் இந்த பயல்கள் எல்லாம் இந்த வனாந்தரத்திலே பிறந்தவர்கள். சரியா? எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்களில் யோசுவா காலேப் என்ற 2 பேர் தவிர வேறு யாருமே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. தெரியுமா? சரியா? அப்போ யார் பிரவேசிக்க போகிறார்கள்? எல்லாரும் அந்த வனாந்தரத்திலே பிறந்தவர்கள். அப்படியானால் அந்த யோசுவா காலேப் தவிர மற்ற அத்தனை பேரும் 40 வயதுக்கு குறைந்தவர்கள். சரியா? அப்போ அவர்கள் வனாந்தரத்திலே பிறந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு ஒருவேளை அந்த ஆரம்ப கால அற்புதங்கள் அடையாளங்கள் ஞாபகம் இல்லாதிருக்கலாம். சரியா? மற்ற அந்த 10 வாதைகள் எல்லாம் அவர்கள் காணவில்லை, அவர்கள் அங்கே இருக்கவில்லையே, அந்த நேரம் அவர்கள் பிறந்திருக்கவில்லையே. அவர்களுடைய அம்மா அப்பாமார் செங்கடல் பிளந்து அதன் வழியாக நடந்து வரும் பொழுது இவர்கள் பிறந்திருக்கவில்லையே. ஆகவேதான் தேவனுடைய கிரியைகள் என்ற தலைப்பில் இவர்களுக்கு மோசே ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அடுத்தது தேவனுடைய நியாய பிரமாணம் என்ற தலைப்பில் இன்னொரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ற தலைப்பில் இன்னொரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். இந்த 3 பிரசங்கங்களின் தொகுப்பு தான் உபாகமம். சரியா? அதனால் தான் அதுக்கு உப ஆகமம் அல்லது டியூட்டரோஸ் நோமோஸ். டியூட்டரோஸ் என்றால் 2வது, நோமோஸ் என்றால் நியாய பிரமாணம். டியூட்டரோஸ் நோமோஸ் கிரேக்க மொழியிலே
ஆங்கிலத்தில் அதனால் டியூட்டரானமி என்று இந்த புத்தகத்துக்கு பெயர் வந்திருக்கிறது. சரியா? உப ஆகமம் அல்லது இரண்டாவது நியாயப்பிரமாணம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ இதை ஏன் நான் உங்களுக்கு விடாவரியாக சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், மோசேயின் இந்த பிரசங்கத்தை பண்ணுகின்ற பொழுது இதை கேட்ட அந்த ஜனங்கள் எல்லாரும் வாலிபர்கள், 40 வயதுக்கு கீழ்பட்டவர்கள். ஓகே, 2 கிழவர்களை தவிர. யார் அவர்கள்? யோசுவா, காலே. அப்போ இவர்கள் இந்த தேவனை பற்றி, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றின சில குதர்க்கமான விகற்பமான எண்ணங்களை வைத்திருக்க முடியும். சரியா? ஏனென்றால் அவர்கள் பார்க்கிறார்கள், ஆடு கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது, மாடு கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது, பறவைகளை கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது, 5 விதமான பலிகள் இருக்கின்றன. ஆண்டவர் ஓய்வு நாளை அது கடைப்பிடி என்கிறார், அப்படி இப்படி என்கிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதில் என்ன காண்பீர்கள் என்றால், மோசே இவர்களுக்கு சொல்லுகிறார் எப்படி ஆண்டவர் 2வது தடவையாக 10 கற்பனைகளை மோசே மூலமாக எழுத வைத்தார் என்று. அந்த தேவன் எழுதிய 10 கற்பனைகளை யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே அடித்து அந்த பொன் கன்று குற்றியை எல்லாம் அழித்து விட்டார் அல்லவா? அதற்கு பிறகு ஆண்டவர் மறுபடி மோசையை அழைத்து அந்த 10 கற்பனைகளை நீ எழுதடா என்று சொல்லி எழுத வைத்தார் அல்லவா? அந்த அதையெல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த நேரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த ஆண்டவர் எங்களிடத்துல என்னத்தை தான் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. ஒரு பக்கம் 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கம் ஓய்வு நாள் சம்பந்தமான அவ்வளவு அந்த ஆசரிப்பு கூடார வேலைகளையும் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் அந்த பலி இந்த பலி 5 பலிகள் இருக்கின்றன அல்லவா? சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும், சமாதான பலி செலுத்த வேண்டும், போஜன பலி செலுத்த வேண்டும். இது போக ஆண்களினுடைய பெண்கள் உடுத்தக்கூடாது, பெண்களினுடைய ஆண்கள் உடுத்தக்கூடாது, அது இது என்று இந்த ஜனங்களுக்கு ஒரே குழப்பம். ஆண்டவர் கொஞ்சம் அதிகமாகத்தான் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறாரோ, அதனால்தான் அவர்களுக்கு இந்த காரியத்தை மோசே பண்ணுகிறார். சரியா? இதையே தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, வேறு மதங்களில் இருந்து வந்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ வேறு மதங்களிலே ஒரு பழக்கம் இருக்கிறது என்னவென்றால், யாராவது புனித யாத்திரை போகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் இந்த போக முடியாதவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? காணிக்கை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, எனக்காக இந்த காணிக்கை அங்கே போட்டு விடுகிறீர்களா என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அந்த தெய்வத்துக்கு நாங்கள் காணிக்கை கொடுத்தால் அந்த தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கும். இந்த எண்ணத்தை கிறிஸ்தவத்துக்குள் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் தான் காணிக்கை போடும்போது கூட சில நேரங்களில் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு கொடுத்து போட வைக்கிறார்கள். பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று. சரியா? அதுபோல சில பேர் வீட்டிலே இருந்து கொண்டு, நான் தசம பாகத்தையும் காணிக்கையும் ஒழுங்காய் செலுத்தினால் போதும், சரியா, நான் ஜெபித்து வேதம் வாசித்தால் போதும், நான் கிழமைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் போதும், ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று சில குதர்க்கமான எண்ணங்களை வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னதான் பழைய ஏற்பாடு அத்திவாரமாய் இருந்து புதிய ஏற்பாடு என்ற கட்டடம் கட்டப்பட்டு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் இருந்தாலும், அந்த பழைய ஏற்பாட்டில் மோசே பண்ணின பிரசங்கம் இன்றைக்கு நமக்கு அப்படியே பொருந்துகிறது. சரியா? அவர் எப்படி தொடங்குகிறார்? திரும்பி வாசிங்க 12வது வசனம். இஸ்ரவேலே, என்னது? இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இப்போது இஸ்ரவேலே என்று அன்று மோசே இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு யார் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்? நானும் நீங்கள். அப்போ இந்த செய்தி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி. இப்போது இஸ்ரவேலே, சபையே, ஆவிக்குரிய இஸ்ரவேலே, இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டியே கேள். இது எங்களுக்கு வருகிற ஒரு செய்தி, நமக்கு வருகிற செய்தி. முதலாவது, திரும்ப வாசிங்க அத சத்தமா.
இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. போதும். முதலாவது என்ன தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் என்று பன்மையிலே இல்லை, நீ என்று ஒருமையிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, குடும்பத்திலே 1 அல்லது 2 பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால் அந்த முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தவனும் தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வர வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்ததிலே பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. நீ அம்மா தனியாக நம்ப வேண்டும், அப்பா தனியாக நம்ப வேண்டும், பிள்ளைகள் தனியாக நம்ப வேண்டும், பிள்ளைகளுடைய கணவன்மார் மனைவிமார் தனித்தனியாக ஆண்டவரை நம்ப வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகள் தனித்தனியாக நம்ப வேண்டும், வேலைக்காரர்கள் தனித்தனியாக நம்ப வேண்டும். புரிகிறதா? ஆகவே ஒரு அம்மா அப்பா விசுவாசிகளாய் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் நாதாரிகளாய் அலைகிறார்கள், பரவாயில்லை, நம்மேல் விழுகிற மழை அவர்கள் மேலும் வரும் தானே என்று நினைப்பது தவறு. ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது, ஒரு சபை என்று சொல்லும்போது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படியானால் இந்த இடத்துல இருக்கிற குடும்ப தலைவர்கள் உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தருக்கு பயப்பட வைக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், அப்பாமார். இதைத்தான் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த யோசுவா இதை அருமையாக கற்றுக்கொண்டுதான் யோசுவா 24வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அவர் சொல்லவில்லை நான் கர்த்தரை சேவிப்பேன், என் வீட்டாரும் அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கும் தெரியும் தானே, அவர்களுக்கும் ஞானம் இருக்கிறது தானே, அவர்களும் படித்தவர்கள் தானே, அவர்களும் என்னை போலவே மோசேக்கு கீழே இருந்தவர்கள் தானே என்று சொல்லவில்லை. அவர் அந்த பொறுப்பை தன்மையில் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதைத்தான் இந்த இடத்திலே மோசே விளம்புகிறார். இதைத்தான் மோசே சொல்லுகிறார். மோசே என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. தனிப்பட்ட ரீதியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா என்பதனை ஒவ்வொரு குடும்ப தலைவரும் கவனித்து பார்த்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரியா? என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தி, என்னுடைய தலைமைத்துவத்தை நான் பயன்படுத்தி, நான் அந்த அதிகாரத்தினால் நிறைவேற்றாமல் அந்த அதிகாரத்துக்குள் அன்பை கொண்டு வந்து, அந்த அன்போடு கருணையை சேர்த்து, பொறுமையை சேர்த்து, மிகவும் அவதானமாக கவனமாக என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரும் கர்த்தருக்கு பயப்பட வைக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். சரியா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. பாருங்கள், இந்த இடத்துல நீ உன் தேவனுக்கு என்று சொல்லியிருக்கலாமே, அல்லது நீ உன் கர்த்தருக்கு என்று சொல்லியிருக்கலாமே. திரும்ப வாசிக்க அந்த கொஞ்சத்தை. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாசிக்க வைப்பதன் காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து என்று சொல்லியிருந்தால் போதுமே, கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லியிருந்தால் போதுமே. நீதிமொழிகளுக்கு போனால் அங்கே என்ன இருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுதல் என்று இல்லையே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகள் செழிப்பார்கள். சரியா? இப்படித்தான் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்குள் என்று இல்லையே. ஏன்? காரணம் இருக்கிறது. சொல்லுகிறேன் கேளுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த பொழுது எத்தனையோ தேசங்களையும் அந்த தேசத்தின் தெய்வங்களையும் கண்டுவிட்டார்கள். சரியோ? நம்முடைய தேவனை விட கவர்ச்சியான தெய்வங்கள் என்று பல தெய்வங்களை அவர்கள் கண்டுவிட்டார்கள்.
ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு தான் சிலை இல்லையே, உருவம் இல்லையே, கற்பனை தானே பண்ண வேண்டும். சரியா? ஆனால் வேறு வேறு தெய்வங்களை பார்க்கும்போது ஏதோமியர்களுடைய தெய்வம், மோவாபியர்களுடைய தெய்வம், அம்மோனியர்களுடைய தெய்வம், சரியா, இப்படி ஒவ்வொரு தெய்வங்களை அவர்கள் பார்த்த பொழுது பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் அல்லவா, கவர்ச்சியான சிலைகள் அல்லவா. ஆகவே ஒரு இயல்பான ஒரு உணர்வு வருமா வராதா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் மற்ற தெய்வங்களுடைய கவர்ச்சியை பார்த்து அந்த கவர்ச்சியின் பின்னே போவதற்கு. ஆகவே இந்த ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறார், தேவன் உன் தேவன் உனக்கு கர்த்தராய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்றால் என்ன? எஜமான். கர்த்தர் என்றால் எஜமான். நீ யாருக்கு அடங்கி யாருக்கு பயந்திருக்க வேண்டும்? உன் தேவன் என்கின்ற கர்த்தர். கர்த்தர் என்பது எஜமான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக சபைக்கு போகிற சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான எஜமானை பார்த்தால் வேற இருக்கும். சரியா? இப்ப எனக்கு நார்வேயை பற்றி தெரியாது அவ்வளவு. அடிக்கடி வந்து போகலாம். அடிக்கடி வரும்போது நான் வருகிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏன் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது கூட சாப்பாட்டுக்கு வருகிறேன், கொடுப்பதை சாப்பிட்டு விட்டு போய் விடுகிறேன். நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், உங்கள் சபை ஆராதனை என்னை போன்றவர்கள் வராத போது எப்படி இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இலங்கையிலேயும் வேறு சில இடங்களிலேயும் கிறிஸ்தவர்கள் வாழுகிற வாழ்க்கைகளை பார்க்கின்ற அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறபடினா நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய கர்த்தர் தேவன் அல்ல. சில பேருடைய கர்த்தர் யார் தெரியுமா? தொழில். லீவ் இருந்தால் சபைக்கு வருவார். இப்போ என்னை பொறுத்தவரை வாரத்தின் நடுவிலே உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், சரி, வாரத்தின் நடுவிலே வீட்டு கூட்டம், இப்படி போடும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையோடு இது குழம்புகிறது. வேலைக்கு லீவு போட்டுக்கொண்டு உபவாச ஜெபத்துக்கு வர முடியாது, வேலைக்கு லீவு போட்டுக்கொண்டு வீட்டு கூட்டத்துக்கு போக முடியாது, வீட்டுக்கு வேலைக்கு லீவு போட்டு விட்டு அந்த கூட்டத்துக்கு வர முடியாது என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரியா? அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வர மாட்டார்கள், ஏனென்றால் லீவ் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. எபிரேயர் 10:27 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீயும் விட்டு விடாதிருப்பாயாக. ஆனால் சபை கூடி வருதல் விட்டுவிடப்படுகிறது அநேகரால், என்றால் அவர்களுடைய எஜமான் வேலை, தொழிலிலே லீவு கிடைத்தால் தான் ஆராதனைக்கு வருவார்கள். சரியா? வேறு சிலருடைய எஜமான் மாமியார். மாமியார் அனுமதி கொடுத்தால் தான் வருவார்கள். இங்கே இல்லை, நான் சொல்றது வேற இடத்துல. சரியா? சில பேர் ஆராதனைக்கு வர மாட்டார்கள், மாமி முறைக்கிறார். மாமி முறைக்காவிட்டால் தான் அவர்களுக்கு அப்போ ஆண்டவர் கவலைப்படுவதை விட ஒரு பக்கத்தில் ஆண்டவர் கவலைப்படுவார். ஆராதனைக்கு வராவிட்டால் ஆண்டவர் கவலைப்படுவாரா இல்லையா? ஒரு பக்கம் கவலைப்படும் ஆண்டவர், இன்னொரு பக்கம் முறைக்கிற மாமியார். இந்த ரெண்டு பேரில் சிலருக்கு யார் கர்த்தர்? முறைக்கிற மாமியார். சரியா? சில குடும்பங்களில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கர்த்தர் தேவன் தான். எவ்வளவு ஆயத்தத்தோடு ஆராதனைக்கு வருவார்கள் தெரியுமா? ஆனால் அந்த வீட்டின் பிள்ளைகளுக்கு எஜமான் கர்த்தர் அல்ல, கர்த்தர் தேவன் அல்ல. யார் தெரியுமா? படிப்பு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருக்கிறார்கள். சரியா? அப்ப அந்த குடும்ப தலைவர், அந்த நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று சொன்னேனே, அந்த நீ என்ற நபர் குடும்ப தலைவர் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்கிறார். படிப்பு முக்கியம் அல்லவா? படிப்பு தானே நாளைக்கு சோறு போட போகிறது. ஆகவே மகனே, ஆண்டவர் துக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நீ டியூஷனுக்கு போ. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு யார் எஜமான்? அந்த குடும்பத்துக்கு 2-3 எஜமான்கள். அம்மா அப்பாவுக்கு தேவன். சரியா? அப்ப அந்த அம்மா அப்பா என்ன செய்கிறார்கள்? சபையிலே வந்து அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து மன்றாடுகிறார்கள். இந்த நேரத்தில் என் பிள்ளை டியூஷன் படித்துக் கொண்டிருக்கிறார், நாதா நல்ல ஞானத்தை கொடும். கிள்ளிப்பார்.
அந்த பிள்ளைக்கு நாங்களே சொல்லி கொடுக்கிறோம், நீ சபை ஆராதனைக்கு போகாமல் படிப்புக்கு போவது பரவாயில்லை. அப்போ நாளைக்கு அந்த படிப்பை அடிப்படையாய் வைத்து வேலை வாங்க வந்த பிள்ளை அந்த வேலைக்கு முதலிடம் கொடுக்க போகிறதா, சபை கூடி வருவதற்கு முதலிடம் கொடுக்க போகிறதா? யோசிங்க, யோசிங்க. இன்றைக்கு குடும்பங்களிலே சில பிள்ளைகளுக்கு படிப்பு தான் எச்சமா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், தேவையில்லை. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தனிப்பட்ட ரீதியாக நம்முடைய வாழ்க்கைகளில் உன் தேவனாகிய தேவன் கர்த்தராய் இருக்க வேண்டும். சரியா? அப்போ முதலாவது ஆண்டவர் எங்களிடத்தை எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இது என்ன பயம்? கிரேக்க மொழியிலே 3 விதமான பயங்கள் இருக்கின்றன. ஃபோபியா, பாரனோயா, டெய்லியா. இது எபிரேய மொழி. எபிரேய மொழியில இந்த இடத்துல வந்திருக்கிற சொல் என்ன தெரியுமா? யாஹே. யாஹே, யாரே என்று எழுதிக்கலாம். தமிழ்ல தஹே கிடையாது, யாஹே. அந்த பயம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு கௌரவமான பயம், பக்தி, ஒரு பக்தி கலந்த பயம் அல்லது பயம் கலந்த பக்தி. இந்த இருட்டுக்கு பயப்படுவது போல், கரப்பான் பூச்சிக்கு பயப்படுவது போல, இருட்டுக்கு பயப்படுவது போல, கல்வனுக்கு பயப்படுவது போல அந்த தேவையில்லாத பயங்கள் கிடையாது. இது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் வருகிற அந்த பயம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்தால் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு காட்ட தேவையே கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தான் ஆண்டவர் முதலாவது சொல்கிறார். பாருங்கள், பிறகு அன்பு வரப்போகிறது, ஊழியம் வரப்போகிறது. சரியா? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது வரப்போகிறது. ஆனால் முதலாவதாக ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனிடத்திலே, அன்று இஸ்ரவேலினிடத்திலே, இன்று கிறிஸ்தவனிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் துணிகரமான பாவங்கள் உள்ளே நுழைந்து விடும். ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்தும் ஒரே தவறை செய்து 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 திரும்ப 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 மனம் திரும்பி கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு குறைந்து போய்விட்டது. புரியுதா? சொல்லாதீர்கள் ஒரு சிலர் பலவீனத்தினால் அப்படி செய்கிறார்கள் என்று. பலவீனத்தினால் ஒருவன் பாவம், அவன் முயற்சி செய்கிறான் அதை விட்டு வெளியே வர, ஆனால் அவனால் முடியவில்லை, வர வர மறுபடி விழுகிறான். பலவீனம். அது பலவீனம் கிடையாது, துணிகரம். துணிகரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத இடத்தில் துணிகரமான பாவம் நுழைந்து விடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத வீட்டில் பிசாசினுடைய பிரசன்னம் வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் பிசாசு கர்த்தரை எதிர்த்தாலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தெரியுமா உங்களுக்கு? சரியா? அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது கிடையாது. கர்த்தர் அவனுக்கு விரோதி. இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை அவன் பார்த்தால் அந்த குடும்பத்துக்குள் அவன் நுழைய பயப்படுவான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு குடும்பம் இருந்தால் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறதா இருக்கும். குடும்பத்திலே ஒருவர் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தாலும் அந்த ஒருவர் நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள் பிசாசினுடைய பிரசன்னம் வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. எப்படி தெரியுமா? ஒரு பூட்டப்பட்ட வீடு இருக்கிறது. அந்த கதவு பூட்டப்பட்டால் தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரியா? வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவர் கதவை திறந்தால் அத்தனை பேருக்கும் ஆபத்து. சரியா இல்லையா? சரியா? ஆகவே திறக்கிறவர்கள் குடும்பமாக போய் கதவை திறக்க வேண்டியதில்லை. அதுபோல ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நபருக்கு இல்லாதிருந்தால் அந்த ஒரு நபர் பிசாசுக்கு கதவை திறக்கிறார். அந்த ஒரு நபர் மூலமாக
அந்த குடும்பத்துக்குள் பிசாசு வந்து ஆட்டம் போட ஆரம்பிக்கும். எத்தனையோ பேர் அந்த குடும்பத்திலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு நெருங்கி வாழுகிறவர்களா இருக்கலாம். யோசிப்பார்கள், ஏன் என் குடும்பத்திலே பேய் ஆட்டம் இருக்கிறது, ஏன் என் குடும்பத்திலே இந்த போராட்டம் இருக்கிறது, பிசாசினுடைய செயல்பாடு இருக்கிறது. காரணம், அந்த குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறபடினா. சரியா? கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளவு ஆசீர்வாதமானது தெரியுமா? தனிப்பட்ட ரீதியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வந்தால் அந்த ஞானம் மூலமாக எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட்ட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு, இப்ப இந்த இடத்துல அம்மா அப்பா மாதிரி இருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஒழுங்காக பயப்பட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சரியா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இப்படி கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் முதலாவது ஒரு விசுவாசியிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஓகேயா? சரி, இரண்டாவது வாசிங்க. அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. இப்ப பாருங்க, அவர் வழிகள் என்று சொன்னால் அவருடைய வழிகளை எப்படி கண்டுபிடிப்பது? இப்போ அன்றைக்கு வழிகாட்ட மோசே இருந்தார், மோசேக்கு பிறகு யோசுவா இருந்தார். இன்றைக்கு வழிகாட்ட கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? சபையின் மேய்ப்பரை. இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் என்ன மிருகம் சொல்லுங்க? கோபத்திலே ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் பொழுது எருமை மாடு, கழுத, நாய் இப்படியெல்லாம் சொல்லலாம். சரியா? அதெல்லாம் கோபத்துல வீட்டில் உள்ளவங்க சொல்லிக்கிறது. சரிதானே? உண்மையாக நாம் அனைவருமே ஒரு மிருகம் தான். என்ன அந்த மிருகம்? ஆடு. அப்போ ஆட்டுக்கு வழி தெரியுமா? ஆடு நினைக்கிறது ஆட்டுக்கு வழி தெரியும் என்று. ஆட்டுலையும் வயசு போன ஆடு இருக்கு, இளமையான ஆடு இருக்குது, துள்ளி ஓடுற ஆடு இருக்குது, குந்தி குந்தி நடக்கிற ஆடு இருக்குது. அப்போ ஆடு நினைக்கிறது நான் சரியா தான் போறேன். சரியா? ஆனால் ஆட்டுக்கு வழி தெரியாது. ஆட்டை வழி நடத்துவதற்கு தான் யார்? மேய்ப்பன். அப்போ அன்று மோசே இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்ட. அப்போ இன்று யார் இருக்கிறார்? ஆடுகளாகிய நமக்கு வழிகாட்ட சபையின் மேய்ப்பன். அப்போ சபையின் மேய்ப்பன் மூலம் வழிகாட்டப்படும் போது இப்படித்தான் போக வேண்டும், அந்த இடத்தில் திரும்ப வேண்டும், அதற்குள்ளே போகக்கூடாது, இதற்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லும் போது ஆடு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு தெரியாதா, நீர் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்க என்றால் கடைசியிலே போய் பிசாசினுடைய வாயிலேயே மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். சரியா? அடுத்தது, கர்த்தருடைய வழிகளை கர்த்தர் அவருடைய வசனத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார். வசனத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வழிகளை. வசனத்துக்கு பிறகு வருவோம். வார்த்தையை கைக்கொள்வது பற்றி பிறகு இருக்கிறது 5 காரியங்களில். ஆனால் இந்த இடத்திலே வழிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ வழி இருக்கிறது, அந்த வழிக்கு வெளிச்சம் எது? வசனம். தாவீது அழகாக சொல்லுகிறார் 119ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த வழி என்னவென்று தெரிகிறது. இயேசு சொல்லுகிறார், நானே வழி. இயேசு என்கின்ற வழியில் நடப்பதற்கு தேவையான வெளிச்சத்தை வேதம் கொடுக்கிறது. அந்த வழியில் வேதம் என்கின்ற வெளிச்சத்தோடு நடந்து செல்லுகின்ற வழிகாட்டுதல் மேய்ப்பன் மூலமாக வருகிறது. புரிகிறதா? புரிகிறதா? சரியா? அப்போ மோசே மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. இந்த நடக்கிற கிறிஸ்தவர்களுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பாலைவனத்தில் பிரயாணிக்கும் பொழுது எப்படி பிரயாணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தின் மீது பிரயாணிக்கலாம். சரி, மிருகம் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே, பாலைவனத்தில் எப்படி
இல்ல ஒன்று புதைஞ்சு போகும், இல்லாட்டியும் பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது, கால்நடையாக பிரயாணம் பண்ணும் பொழுது பண்ணுவார்கள். கால்நடை சஹாரா பாலைவனம் வெறும் மணல், அதிலே முடியாது. நான் சஹாராவை பற்றி பேசவில்லை, நான் பேசுவது சீனாய் பாலைவனம், மீதியான் பாலைவனம், யூதயா பாலைவனம், இஸ்ரவேலை அண்டி இருக்கின்ற எல்லா இடத்திலும் மணல் கிடையாது. மணல் இல்லாத இடத்தை பார்த்து நடக்கலாம், சரியா? ஆனால் பாலைவனத்திலே மிருகத்தின் மேல் ஏறாமல் பிரயாணம் செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நடக்க வேண்டும், ஓடக்கூடாது. ஏனென்றால் பாலைவனம் எப்படிப்பட்ட இடம் என்றால், பகலில் சூடாக இருக்கும், இரவில் குளிராயிருக்கும். சரியோ? இங்க மாதிரி பகலும் குளிர், காலையில் குளிர், ராத்திரியும் குளிர். இப்பதான் பாச ஞானம் எனக்கு காலநிலையை காட்டினாரு. 6 மணிக்கும் 100% மழை, 7 மணிக்கும் 100% மழை, 8 மணிக்கு அது அந்த போன்ல திருப்புற பக்கம் 100% மழை. நல்ல நேரம் நோவேல பாலைவனம் இல்லை. பாலைவனங்களிலே பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் இருக்கும், சரியா? அப்போ ஓடக்கூடாது. ஓடினால் என்ன நடக்கும்? களைத்து போய் அந்த போக வேண்டிய தூரத்தை அவர்களால் கடக்க முடியாது. அந்த முயலும் ஆமை மாதிரி தான். சின்ன காலத்துல இந்த ரகசியத்தை படிச்சுட்டோம் நாங்க, இல்லையா? 2 பேரும் ரேஸ் ஓடுறாங்க. முயல் ரொம்ப வேகமா ஓடி களைச்சி போய், அவர் ஸ்லோ தானே, வர்றதுக்கு முதல்ல ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு தூங்கி எழுப்புறதுக்கு முதல் அவரை ஓட்டேக் பண்ணி போய் முடிச்சு, சரியா? இந்த ஓடுகிற கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? இந்த பெட்ரோல் குடித்த நாய் போல ஓடுகிற கிறிஸ்தவர்கள். பெட்ரோல் குடிச்ச நாய் கதை தெரியுமா? தெரியாதா? ஆனா இது பழைய கதையே, நாம ரட்சிக்கப்பட்ட காலத்துல சொன்ன கதை, 79ல கேட்ட கதை இது, சரி? அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை, அந்த கதை தான் இது கிறிஸ்தவர்களுக்கு. அது வந்து பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு. இது வந்து அப்படி இல்லை, இது வந்து விசுவாசி விசுவாசி கதை கேளு, சரியா? நாயும் பெட்ரோலும் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. ஒரு ஆள் வந்து மோட்டார் பைக்கை கழுவிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கழுவுவாங்க தானே, அப்போ ஒரு சரட்டையில் கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சான். அந்த நாய் வந்து பெட்ரோல் நல்ல வாசம் தானே, அந்த நாய்க்கு வந்து மோந்து பார்த்தோம், ஆசையில் நக்கி குடிச்சிச்சு. உள்ளுக்கு போன உடனே எரிய ஆரம்பிச்சா, ஓடுதான் ஓடுதான், இங்க ஓடுதான், இங்க ஓடுதான், அங்க ஓடுதான், ஒரே ஓட்டாள். பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த நாய் பெட்ரோல் குடிச்சிருச்சே, ஏன் இப்படி ஓடுது, என்ன செய்யறது? அவர் சொன்னாரா, பெட்ரோல் தானே, அது உள்ளுக்கு போனாலும் அது சீக்கிரத்துல ஆவியா போயிடும் அப்படின்னு. அந்த பெட்ரோலினுடைய அந்த அந்த சாரம், அந்த காரம் போன பிறகு அந்த ஓடுன டயர்டுக்கும் சேர்த்து வழக்கத்துக்கு மாறா நாய் சுருண்டு படுத்துச்சான். விளக்குதா? வழக்கமா தூங்குற டைமை விட ஓவரா தூங்குது. அது போல சில கிறிஸ்தவர்கள் அந்த பெட்ரோல் குடித்த நாய் போல ஆகிவிடுவார்கள். யாராவது ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரன் வந்து அவர் ஒரு 4 தீர்க்க தரிசனத்தை எடுத்து விட்டு முன்னால வானம் வந்து தலையில கை வச்சு கொஞ்சம் உருண்டு பரண்டு, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ரோல் ஆகி, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ரோல் ஆகி வந்து இப்படி கொஞ்சம் பெட்ரோலை குடிச்சோன்னா தாங்க ஆடுகள்ங்கிறத மறந்து நாய் ஆகிடும், சரியா? அப்புறம் பார்த்தா சும்மா வழக்கமா சேர்ச்சுக்கு பாஸ்டர் தான் முதலே வந்து நிற்பார். அவர் வேற முதலீடு வாசலே நிற்கும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அவரே பார்ப்போம். 2வது என்னைய கூட பரிசுத்தமாக இருக்கு, சரியா? அப்புறம் சர்வீஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் போனாலும் கடைசி வரைக்கும் இந்த ஆத்மா நின்றுகிட்டு, அங்க இருந்து இங்க போகும்போதும் அந்நிய பாஷை, இங்க இருந்து அங்க போகும்போதும் அந்நிய பாஷை, குசிரியில இருந்து டாய்லெட்டுக்கு போனாலும் அந்நிய பாஷை, டாய்லெட் உள்ளுக்கு இருந்துகிட்டும் அந்நிய பாஷை. விளங்குதா? நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? நம்பிடுறோம். இப்படிதான் இருக்க போகுது நீ எந்த நாளும் நம்பி தொலைச்சிடுறோம். விளங்குதா? நம்பி பொறுப்பெல்லாம் கொடுக்குறது, சரியா? அப்ப என்ன ஆகும்? அந்த பெட்ரோல் ஆவியா போன பிறகு
மத்த இவ்வளவு காலம் ஆல்ரெடி தூங்கிக்கிட்டு இருந்துச்சே விசுவாசி, அதை தானே திட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்னது 6 வார நேரத்தை எப்ப பார்த்தாலும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பிந்தியே வருது. முடிஞ்ச உடனே பாரு அவசரமா ஓடிடுது. பாரு ஜெபிச்சா கண்ணை மூடுதில்லை, துதிச்சா கையை தூக்குதில்லை. இப்படி ஒரு சில விசுவாசிகளை பத்தி குறைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை விட மோசமாயிருக்குது. இதாவது வழக்கம் போல 20 நிமிஷம் பிடிச்சவன அவன் 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் வரும். எது? அந்த பெட்ரோல் குடிச்சாங்க. சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார் ஓட வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாலைவன பிரயாணம். கஷ்டங்கள் இருக்கிற ஒரு பிரயாணம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சொல்லுகிறோமே அது அல்ல. சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்ன சொல்றோம்? நோட்டீஸ்கள்ல பேயா, நோயா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, கடனா, கஷ்டமா, வாங்கன்னு சொல்றோம் தானே. ஒண்ணு சொல்றோம் இல்ல. என்ன தெரியுமா? இங்கேயும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்ல. சரியா? இல்லையா? நோட்டீஸ்ல கடைசியில போடுறீங்களா? நீங்க இங்கேயும் உண்டு எதற்கும் வாருங்களே அப்படி போடுறீங்களா? இல்ல, ஏதோ இங்க அதெல்லாம் இல்லாத மாதிரி அவனுக்கு அடிச்சு நோட்டீஸ கொடுத்துட்டீங்க. அவனும் நோயில, பேரில, கடல்ல, பில்லி சூன்யத்துல இருக்கிறவன் நோட்டீஸ பார்த்தோம்னா அவன் நினைக்கிறான் எந்த தெய்வமே போவோம் வந்துடுறான். வர்ற அன்னைக்கு உண்மையிலே நோய் சுகமாகுது. அந்த வர்ற சுவிசேஷனுக்கு அபிஷேகம் இருக்குதா இல்லையா? இருக்கு, சுகம் ஆகுது. அன்னைக்கு அந்த புருஷன் பொஞ்சாதிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுறான், மனைவி புருஷன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுறான். பிள்ளைகளை விழுந்துகிட்டு போய் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு சொறி சொல்லுது. அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய தடவி விட்டு சொறி சொல்றாங்க, நாங்களும் உங்களை ரொம்ப பாவப்படுத்திட்டோம். பிள்ளைகள் பயங்கரம் எழுப்புது. சர்ச்சில் எங்க பார்த்தாலும் முதலாம் நாள் இவங்களுக்கு ஆசீர்வாதம், 2ஆம் நாள் இவங்களுக்கு, 4 நாள் முடியும் போது சர்ச்சில் அந்த தொங்கல் இந்த தொங்கல் வரைக்கும் எழுப்புதல், தீ உறவுகிறது. சரியா? அப்புறம் தான் வந்து சுகமானவங்க கவனிக்கிறாங்க, அவரே நொண்டிக்கிட்டு தானே அவர் தான் பின்னால விக்கெட் கீப்பர் மாதிரி நின்றார். அந்த நேரத்துல கவனிக்கிறது. ஏன்னா அந்த ஜூன் விளங்குதா, இவர் தானே நான் விழும்போது என்னைய பிடிக்கிறதுக்கு விக்கெட் கீப்பர் மாதிரி நின்றாரு, அவரே நொண்டிக்கிட்டு தானே வராரு. அவர் இங்க பார்த்து இது அதை பார்த்து முறைக்குது, அது அங்க இது பண்ணுது, இது இப்படிங்குது. அப்புறம் பாஸ்டர் 4 பேர்த்த கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாரு. திடீர்னு ஒண்ணு கதவை திறந்துக்கிட்டு இதெல்லாம் புது விசுவாசி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. நோயா, பேயா, சாபமா எல்லாம் இங்கே உண்டு, வந்து வாருங்கள் சொன்ன மாதிரி அவர் நோட்டீஸ். உண்மையா இல்லையா? இனி நோட்டீஸ் அப்படி அடிக்க பார்ப்போம். உண்மையா வருவாங்க. வாரீர், வந்து வாழ்ப்பீர், காணீர், தாபரம் வருக, நோய், பேய், பில்லி சூன்யம், கட்டு, குடும்ப சமாதானமின்மை எல்லாம் இங்கே உண்டு, வந்து பார். வந்து பார்த்தால் இங்கேயும் இருக்கு. நாங்க போய் சொல்லிட்டே ஓடக்கூடாது. ஓடுனா இதுதான். சரியா? ஓடக்கூடாது. அவசரப்பட்டு பரிசுத்தவானாக முயற்சிக்க கூடாது. சரியா? சில பேர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே ஆவியின் 9 வரங்களையும் தாரும். 1 கொடுத்தாலே அவனை பிடிக்காது. சில பேருக்கு வரம் ஏன் 1 கொடுக்குறாருன்னு தெரியுமா? அந்த 1 வச்சுக்கிட்டு அது பண்ற அட்டகாசம் தாங்க முடியாது. ஆண்டவரே ரிசைன் பண்ண வேண்டி வரும். சில பேர் நடந்துக்கிற முறையை பார்த்தா அவரே யோசிப்பார். சில பேருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துட்டா என்ன தெரியும் நடக்கும்? நாளைக்கு கர்த்தருக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு, உமக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த அவசரமா ஓடக்கூடாது. அந்தந்த இடத்துக்கு ஏற்றது போல நடக்க வேண்டும். ஓடக்கூடாது என்ற விட நின்று கொள்ளவும் கூடாது. இதனாலதான் பாஸ்டர் நான் ஊழியர்களுக்கெல்லாம் வர்றதில்லை, இதனாலதான் பாஸ்டர் நான் மீட்டிங்கெல்லாம் வர்றதில்லை, இதனாலதான் நான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னா போனேன். அது நின்று கொண்டிருக்கிற விசுவாசம். பாலைவனத்திலே ஒரே இடத்திலே நின்று கொண்டிருந்தால் ஆபத்து, மரணம் வரும். ஆகவே ஆண்டவருடைய
வழியில் நடக்காமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் கொஞ்ச காலத்தில் ஆவியில் மறித்து விடுவார்கள், பின்வாங்கி விடுவார்கள். சரியா? சபையிலே உற்சாகம் இருக்க வேண்டும், அவர்கள் ஊழியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் ஓடவும் கூடாது, நிற்கவும் கூடாது, நடக்க வேண்டும். அவசரம் இல்லாமல் நடந்து அழகாக பக்குவமாக ஒன்றன் பின் ஒன்றாக போக வேண்டும். இந்த ஐரோப்பாவில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நோவேல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் பொதுவாக ஐரோப்பாவில் தமிழ் சபைகளில் பிரச்சனை என்ன தெரியுமா? முந்தா நாள் ரசிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்நானம் எடுத்தவன் இன்னைக்கு பாஸ்டர், நாளைக்கு ரெவரண்ட், நாளாண்டைக்கு டாக்டர், அதுக்கு அடுத்த வாரம் கார்டினல், 2 மாசத்துல போப், ஒரு 3 வருஷம் ஊழியம் செஞ்சான்னா கர்த்தர். இதா குமாரன் பரிசுத்தாவி அப்புறம் இவன். இதுதான் நிலைமை. நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு நம்ம ததிகினத்தோட இப்ப உதாரணமா வர்ற ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு வந்து எங்களோட பெல்வுட்டுக்கு வந்து யாருக்காவது ஞாபகம் இருக்குமோ தெரியல, மகேஷ்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. சரியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மகேஷ் முதல் தடவை எங்க சபையில பிரசங்கம் பண்ண போறார். சரியா? அதுக்கு அவர் நான் புறப்பட்ட நாள்ல இருந்தே அவர் உபவாசம். முதல் தடவை அவர் வேற சர்ச்சுகளை படி பிரசங்கம் பண்ணுவார். அவர் யார் தெரியுமா? 4 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சு முடிச்சு பல வருஷங்கள் பைபிள் ஸ்கூல்ல லெக்சரரா இருந்து அசிஸ்டன்ட் பாஸ்டரா எங்களுடைய சர்ச்ல இந்த மல்டிமீடியா ஊழியங்கள், விசிட்டிங் ஊழியங்கள், இவாஞ்சலிசம் ஊழியங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்கிற பாஸ்டர் முதல் தடவையா எங்களுடைய சபையில பிரசங்கம் பண்ண போறார். நவம்பர் 29, 2014 சரியா? இலங்கையில முறைப்படி பாஸ்டர் ஆகி முறைப்படி ஊழியம் செய்யறது இவ்வளவு கஷ்டம். சரியா? ஆனா இந்த ஐரோப்பாவில் எல்லாம் ஹை ஸ்பீட். அதனாலதான் என்ன நடக்குது, அந்த வேகத்திலே விழுந்து போயிடும். சரியா? ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று. அவசரப்பட்டு ஓட வேண்டாம். வேதத்திலே சாலமோனுடைய பிரசங்கி புத்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, வசனம் தேவையில்லை, சும்மா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதிலே அவர் சொல்லுகிறார், மிஞ்சின நீதிமானாயிராதே. ஓவரா பரிசுத்தம் காட்டக்கூடாது. கண்ணை மூடினா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம் நம்ப கூடாது. சரியா? தொட்டதுக்கெல்லாம் பிரைஸ் தரும். சாப்பிட்டீங்களா? கர்த்தருடைய கிருபையில சாப்பிட்டீங்க, நம்பாதீங்க. சரியா? நல்லா இருக்கிறீங்களா? தேவ கிருபையில நல்லா இருக்கிறேன். அந்த பேசும் போதே ஆவி வரும் தெரியுமா? எனக்கு ஆவியில நிறைஞ்சி நல்லா இருக்கிறேன். நீங்க இவங்களை நம்பவே கூடாது. நார்மலா இருப்போம், நடப்போம், நிற்க வேண்டாம், ஓடவும் வேண்டாம். கர்த்தருடைய வழிகளிலே அவசரம் இல்லாமல் நடந்து போகும். அப்ப நடந்து போவதற்கு இயேசு என்னும் வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த வழியிலே போவதற்குரிய வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வழிக்கு நமக்கு வழிகாட்டியாக கர்த்தர் மெய்ப்பர்களை நமக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் மெய்ப்பர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? இவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். சரியா? சரி, மூன்றாவது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. இப்பதான் அன்பு வருகிறது. கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படாதவன் உண்மையாய் கர்த்தர் மேல் அன்பு உள்ளவன் அல்ல. அந்த ஆர்டர். அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் நாமத்துக்கு பயந்து என்று இல்லையே. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அப்புறம் தான் அவருக்கு அன்பு கூர்ந்து. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்தால் தான் அவருடைய வழியிலே நடக்க முடியும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்தால்தான் அவர் மேல் அன்பு கொள்ள முடியும். சரியா? நம்முடைய ஆண்டவர் அன்பை குறித்து எந்த அளவுக்கு வேதத்தில் பேசி இருக்கிறார் என்றால், அவருடைய அன்பு மகத்தான அன்பு. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை. அப்போ நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு.
அவ்வளவு இயேசுவை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ண பேதுருவையே பார்த்து இயேசு கேட்கிறார், நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? ஆம் என்று சொன்னவுடன் இந்த ஊழியத்தை செய். அன்பு இருந்தால் தான் ஊழியம் செய்யலாம். இப்ப இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழுகிறோம் என்றால், விசேஷமாக இந்த ஐரோப்பாவிலே தமிழர்கள் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் படிக்கவே மாட்டார்கள், ரொம்ப அரிது. வெளிநாட்டுக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து பட்டத்தோடு வந்தால் ஊழியம் செய்யலாம். இவன் உண்மையில் ஆண்டவரை நேசிக்கிறானா, கர்த்தருக்குள்ளே நன்றா இருக்கிறானா என்று பார்க்க மாட்டான். அது அடுத்த பக்கம். நம்ம ஆளுங்க இந்த பக்கம் பிரச்சனைனா அந்த ஆளுங்க அந்த பக்கம் பிரச்சனை. இது ரெண்டுமே ஆபத்தானது. சரியா? இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை படித்து கற்றுக்கொண்டு வேதாகம கல்லூரிக்கு போய் அப்புறம் வந்து அவர்களுடைய திறமைகளினாலும் அனுபவத்தினாலும் ஊழியம் செய்ய முயற்சிக்கிறார்கள். இப்போ ஊழியத்துக்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் என்பது உண்மை. பிரசங்கம் பண்ணுவதற்கு படித்தால் தானே பிரசங்கம் பண்ண முடியும். வேதத்தை படிக்கிறவனுக்கு தானே வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியும். சரியா? ஆகவே வேதாகம பாடசாலை போய் கற்றுக் கொடுப்பதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். அல்லது உங்கள் பாஸ்டர் ஞானம் பிரான்சிலே நான் நடத்தின வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கியவர். நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா பாஸ்டர் ஞானம் பைபிள் ஸ்கூல் போகலன்னு, சரியா? அப்படி அல்ல. நான் ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிற நபர். சரியா? 99ஆம் ஆண்டு பாரிஸிலே நான் தொடங்கிய அந்த கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரியில் முதல் மாணவர்களில் ஒருவராக பாஸ்டர் ஞானம் சேர்ந்து படித்து டிப்ளோமா பட்டம் வாங்கினவர். இவர் பாஸ்டர் ஆபேல், பாஸ்டர் நந்தன், பாஸ்டர் சோமர் இல்லையா, எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கினவங்க. இவங்க பைபிள் ஸ்கூல், இவங்க போகல, இவங்க கிட்ட பைபிள் ஸ்கூல் வந்தது. புரியுதா? ஆகவே வேதாகம கல்லூரிக்கு போய் படிப்பது அவசியம். இவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிரசங்கவியல் என்றால் என்ன, பழைய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய ஏற்பாடு என்றால் என்ன, வேதத்தை வியாக்கியானப்படுத்துவது என்றால் என்ன, முறையான இறையியல் படிச்சீங்களா இல்லையா? என்ற தெய்வமே, முறையான இறையியல், தேவனை பற்றிய இயல், கிறிஸ்துவை பற்றிய இயல், பரிசுத்தாவியை பற்றிய இயல், வேதத்தை பற்றிய இயல், சபையை பற்றிய இயல், எதிர்காலத்தை பற்றிய இயல், தேவ தூதர்களை பற்றிய இயல், சாத்தானை பற்றிய இயல் என்றால் படித்து தலைவர்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக இடங்களில் என்ன நடக்கிறது என்றால், இப்படி படித்தவுடன் இப்போ படித்து விட்டார்கள் அல்லவா, அங்கே படித்தவன் தொழில் செய்வது போல படித்து விட்டு ஊழியம் செய்கிறார்கள். அது பிழை. ஆண்டவராகிய இயேசு பேதுருவை ஊழியத்தில் ஏற்படுத்தும் போது அவர் காட்டிவிட்டார், அவர் மேல் அன்பு வைக்கிறவனுக்கு தான் ஊழியம். நம்மிடத்தில் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அன்பு சகல பாவங்களையும் மூடுமா மூடாதா? இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஞாபகம் வருகிறது என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு. ஏதோ தேவனுடைய அன்பு இந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடிவிட்ட மாதிரி. அது ஒரு பிள்ளையான இறையியல் தத்துவம். தேவனுடைய அன்பினால் தான் இயேசு அனுப்பப்பட்டார். யோவான் 3:16. தேவனுடைய அன்பினால் தான் இயேசு மரித்து அந்த மரணத்தின் மூலம் நமக்கு ஜீவன் கொடுத்தார், உண்மை. ஆனால் அன்பு சகல பாவங்களை மூடும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இருந்தால் நான் இருக்கிற சபையில் இருக்கிற பாவங்களை என் அன்பு மூடும். புரியுதா? என் சபையிலே இருக்கிற பாவங்களை என் அன்பு மூடும். அப்போ என் சகோதரன் பாவம் செய்கிறதை கண்டால் நான் அன்பிலே அவரை போய், பிரதர் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க வேணாம்ன்றது, அன்பினால் அவரை அரவணைப்பேன். நான் அவரோடு போய் சேர்ந்து இவரை குறித்து கேவலமாய் பேசி இவரை இன்னும் காயப்படுத்த மாட்டேன். சரியா? அவர் ஒரு பலவீனத்தில் இருக்கிறார் என்றால் அவரை அந்த பலவீனத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன். இவருக்கு பேச தெரியாது என்றால் அந்த பேச தெரியாத தன்மையோடு நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் என் அன்பு அந்த பாவத்தை மூடும். புரியுதா? என் அன்பு, நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மற்றவர்கள் மேலும் காண்பிக்க வைத்து எல்லாரையும் நான் என் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு அன்பான ஒரு நபராக நான் இருப்பேன். இதைத்தான் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்காக பாவம் செய்கிறவனை நீ செய்வது சரி என்று சொல் என்பதற்காக அல்ல. சரியா? பாவியை நேசிக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்றால்,
ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கின்ற அந்த அன்பு பாவங்களை களைந்து போடத்தக்கதான வல்லமை கொண்ட ஒரு அன்பாக இருக்கிறது. ஆண்டவர் மேல் அன்பு இருக்க வேண்டும். அவர் மேல் இருக்கிற அன்பு பெருக வேண்டும். கூட்டங்களுக்கு ஏன் வர வேண்டும்? கட்டுப்பாட்டுக்காக அல்ல, கண்டிப்புக்காக அல்ல, கடமைக்காக அல்ல, அன்பு நிமித்தம். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு நிமித்தம். ஊழியம் ஏன் செய்ய வேண்டும்? ஆண்டவர் மேல் இருக்கின்ற அன்பு நிமித்தம். அப்போ ஊழியம் கஷ்டமா இருந்தாலும், இவரோடு சேர்ந்து எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, அவரோடு சேர்ந்து எனக்கு ஊழியம் செய்ய முடியாது என்ற எண்ணம் இருந்தாலும், நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் நான் செய்வேன். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அதாவது பாவத்தை மூடி மறைத்துக் கொள்ளும் அது அல்ல. பாவத்தை மூடும் என்றால் பாவத்தை அகற்றும் என்று அர்த்தம். சரியா? நம்ம பாருங்க, ஆண்டு அழகாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவருக்கு அவர் மேல் அன்பு கூர்ந்து. இந்த வழிகளில் எல்லாம் என்பதில் நீங்கள் மறந்து போகாதீர்கள். எல்லாம் கொஞ்சம் வழிகளிலே மாத்திரமல்ல, சிலவற்றை பிடித்துக் கொண்டு சிலவற்றை பிடிக்காமல் அல்ல, அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து. இன்னொரு 2 இருக்கு, வாசிக்க. உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. பாருங்கள், முழு இஸ்ரவேலர்களுக்கும் மோசே சொல்லுவது என்ன? நீ ஒருமையிலே பேசி சொல்லுகிறார், நீ ஒவ்வொருவனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலர்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்தது என்னவென்றால், ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஒரு ஊழியக்காரர். இதைத்தான் சபையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஊழியக்காரன் யார் தெரியுமா? சீஷன், விசுவாசி அல்ல. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லவில்லை, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கி சொன்னாரா? இல்ல, சீஷராக்கி. ஆண்டவருக்கு தேவை ஊழியக்காரர்கள். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். ஊழியம் என்பது பிரசங்கம் மாத்திரமல்ல, ஊழியம் என்பது பாடல் குழுவில் இருந்து பாடுவது மாத்திரமல்ல, ஊழியம் என்பது வீட்டுக்கூட நடத்துவது மாத்திரமல்ல. ஊழியம் பல வகைப்படும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஒவ்வொரு சபையிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யவே வேண்டும். குறைந்தபட்சம் துண்டு பிரதிகளை கொண்டு போய் கொடுத்தாவது ஊழியத்தை செய்ய வேண்டும். நேரம் இல்லை, நிறைய பேருக்கு நேரம் இல்லை, குடும்ப பொறுப்பு, வேலை, அது இது, ஓகே, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டாவது போய். 79ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன் என்ற என்னுடைய முதல் பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ சிறிய பையன், உனக்கு பிரசங்கம் பண்ண விட மாட்டார்கள், கை வைத்து ஜெபிக்க விட மாட்டார்கள், உனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கிறது, அந்த ஆசையெல்லாம் உனக்கு நிறைவேறும். எனக்கு சொன்னார், நீ எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக உலகம் பூராவும் போய் வருவாய். ஆனால் இப்போ நீ ஒரு சிறு பையன், இதையெல்லாம் செய்ய யாரும் விட மாட்டார்கள். ஆனால் இந்த சிறு பையனாகிய உனக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை நான் தருகிறேன். ஒரு கட்டு துண்டு பிரதிகளை கொடுத்தார், சிங்களம், தமிழ், ஆங்கிலம். சொன்னார், இதை கொண்டு போய் கொடு. கண்டியிலே இருந்து ட்ரெயினிலே ஏறி நாவலப்பட்டிய வரை போகிற அந்த ட்ரெயினிலே அவ்வளவு பெட்டி பெட்டியாக போய் துண்டு பிரதிகள் கொடுத்து கொண்டே போவேன். முடித்தவுடன் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த பக்கம் வருகிற ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த துண்டு பிரதிகள் எல்லாம் கட்டு கொண்டு போவேன். 79ஆம் ஆண்டிலே எனக்கு பிரசங்கம் பண்ண விட மாட்டார்கள், சின்ன பையன். கை வைத்து ஜெபிக்க விட மாட்டார்கள், சின்ன பையன். வீட்டு கூட்டம் நடத்த விட மாட்டார்கள், சின்ன பையன். ஆனால் சின்ன பையனாக எனக்கு செய்யக்கூடிய யாரும் தடை செய்யாத ஒரு ஊழியம் துண்டு பிரதி ஊழியம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேறு ஊழியங்கள் செய்ய தெரியவில்லையா? சந்தர்ப்பம் இல்லையா? நேரம் இல்லையா? துண்டு பிரதிகளையாவது கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுங்கள். வாங்குகிறவன் கிழித்து உங்கள் முகத்தில் எரிந்து விட்டு வேண்டுமானாலும் போகட்டும். இந்த துண்டு பிரதிகளை பார்த்து ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய சாட்சிகள் பயங்கரமான சாட்சிகள். இந்த நோட்டீஸ் ஒட்டுபவர்கள், துண்டு பிரதி கொடுப்பவர்கள் மூலமாக எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய வேதாகம கல்லூரி அதிபர், முதல் நான் படித்த வேதாகம கல்லூரியில் அதிபர் டாக்டர் கோல்டன் விக்ரமரட்ன, அந்த தேவ மனுஷன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இலங்கையிலே, உலகத்திலே
ஒரு முதலாம் தர ஊழியக்காரராக மதிக்கப்படுகிற ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஒரு வாலிபனாக விஷக்குப்பியை தன்னுடைய பையிலே வைத்துக்கொண்டு கம்பஹா என்று சொல்லுகின்ற ஒரு நகரத்தில் இருக்கின்ற ஒரு பூங்காவுக்கு போனார். அந்த பூங்காவின் ஒரு ஓரத்திலே இருந்த வேலியை தாண்டி அந்த முனைக்கு போனார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த ஆம்பளைகள் போயிட்டு இந்த 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 சிறுநீர் கழிக்கும் இடம். அந்த பார்க்குக்கு வர்றவங்க அந்த ஒரு மூலையில போயிட்டு சிறுநீர் கழிப்பாங்களே, அந்த இடம். இவர் அந்த இடத்துக்கு பின்னே போய்விட்டு அந்த விஷ குப்பியை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு, இறைவன் என்று ஒருவன் இருந்தால் நான் இந்த விஷத்தை குடிக்க போகிறேன், நிறுத்து, முடியுமானால் நிறுத்து என்று சொல்லி இப்படி அண்ணாந்து குடிக்க போகும் பொழுது அவருடைய பின்னுக்கு இருந்த தென்னை மரத்துல மேல ஒருத்தன் நோட்டீஸ் ஒட்டியிருக்கான். இப்படி குடிக்க அண்ணார் ஒரு பார்த்தா ஒரு நோட்டீஸ் போட்டா 3 நாள் YMCA கூட்டம்னு ஒரு நோட்டீஸ். இன்றைக்கு வரை தெரியாது யார் அந்த இடத்துல போய் நோட்டீஸ் அடித்தான் என்று. ஏதோ ஒரு பைத்தியக்காரன், சரி உண்மைதானே, பைத்தியக்காரனா இல்லையா? நோட்டீஸ் எங்க அடிப்பான்? ஜனங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல தான் நோட்டீஸ் அடிக்கும். ஒரு பூங்காவுக்கு போய் இந்த பயலுகள்லாம் சிறுநீர் கழிக்கிற இடத்தை தாண்டி போய் தென்னை மரத்துல அந்த கொஞ்ச தூரத்தை எப்படியோ ஏறி அந்த நோட்டீஸ் ஆணியில் அடிக்கிறான்னு எவன் பார்ப்பான்? ஆனா பாஸ்டர் கோல்டன் அதை பார்த்த போது ஷாக் ஆகி, சரி போய் பார்ப்போம், இன்னைக்கு தான் தொடங்குது. விஷக்குப்பியை பாக்கெட்ல போட்டுக்கொண்டு அப்படியே அந்த கூட்டத்துக்கு போனார். ரட்சிக்கப்பட்டார். ஒரு பெரிய தேவ மனுஷனானார். அந்த நோட்டீஸ் ஒட்டினவன் மூலம் பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன என்ற ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கிடைத்தார். இது ஒரு சின்ன சாட்சி. துண்டு பிரதி ஊழியம். நான் ஆலோசனையாக பாஸ்டர் ஞானத்துக்கு சொல்லுவேன், பாஸ்டர் ப்ளீஸ் துண்டு பிரதிகளை உருவாக்குங்க, துண்டு பிரதிகள் கொண்டாங்க, வைங்க. பாஷையில, தமிழ் பாஷையில, இங்கிலீஷ்ல துண்டு பிரதிகள் எடுங்க, கொண்டு போங்க, துண்டு பிரதிகள் கொண்டு கொடுங்க. எத்தனை ஊழியக்காரங்க உங்க மூலமா உருவாக போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யலாம். எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்று சொன்னவுடன் எல்லாருக்கும் இந்த இடம் தான் ஆசை. சரியா? எல்லாருக்கும் இங்க வந்து அப்படி கலர்ஃபுல்லா நிக்கணும். சரியா? இப்ப எங்கட சர்ச்ல இப்ப இங்கேயோ பிரான்ஸ்லயோ இருக்கிறவங்க எங்க சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா பின் வாங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? எங்க சர்ச்ல மியூசிக்கோ எதுவும் மேடையில் இருக்காது, எல்லாம் பின்னுக்கு தான் இருக்கும். முன்னுக்கு யாரும் வர முடியாது. பிரசங்கி மட்டும் தான் வர முடியும். பிரசங்கியும் மொழிபெயர்க்கிற ஆளு மட்டும் தான் மேடையில் வர முடியும். விளையாட்டுக்கு கூட மேடையில் ஏற முடியாது. சரியா? ஆனா இங்க சும்மா சில்லு பாப்போமே, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கத்தானே போறோம். சும்மா வந்து சும்மா சிங்காரிகள் ஒரு 4-5 சிங்காரிகள் இதுல நிற்கும். சரியா? அது தவறே இல்லை, நல்லது, நல்ல ஊழியம். பிரைஸ் தி லார்ட். அந்த பிரான்ஸ்ல 40 நிற்கும், இங்க 42 கீழே நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இங்க ஒரு 4-5 நிக்குது தானே. அப்புறம் கோட் சூட்டோட 2 பக்கம் 2-3 நம்ம பிரதர்ஸும் நிற்பாங்க. சும்மா அப்படி சும்மா இருக்கும். சும்மா அந்த நோவையினுடைய அழகி போட்டி மாதிரி வந்து நிற்பாங்க. அப்படிதான் வரணும். சர்ச்சுக்கு வரும்போது அழகா சிக்குன்னு வரணும். சரியா? அது மாத்திரம், அதுவும் ஊழியம். நான் அது தரக்குறைச்சு பேசல. அது ஒரு முக்கியமான ஊழியம், பயங்கரமான ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியம். மியூசிக் வாசிக்கிறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறது, சரியா, காணிக்கை எடுப்பது, டீ போடுறது, எல்லாம் ஊழியம். ஆனால் இதை மாத்திரம் சபைக்குள்ளே நடப்பது மாத்திரம் ஊழியம் அல்ல, வீட்டு கூட்டங்களிலே நடப்பது மாத்திரம் ஊழியம் அல்ல. சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். துண்டு பிரதிகளை கொடுத்தாவது இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்ற அந்த ஊழியர். அதை யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேச்சாற்றல் தேவையில்லை. சரியா? 2 கால் இருக்குதா, 2 விரல் இருக்குதா போதும். 2 விரல் இருந்தா இப்படி ஒரு துண்டு பிரதி இப்படி முடிச்சுக்கலாம். சரியா? 2 கால் இருந்தா நடந்து போகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு கூர்ந்து. அடுத்தது என்ன சொல்லுகிறார்? இல்ல, அன்பு கூர்ந்ததுக்கு பிறகு என்னது? பாருங்க, அந்த தொடர்பு பாத்தீங்களா?
சரியா? திருப்பி வாசிங்க முதல்ல இருந்து. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. ஆர்டரை பாருங்க. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறது ஞானம் வந்துருச்சு. அப்ப சரிதானே? கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானத்தின் ஆரம்பம் தானே? அப்ப அவருக்கு ஞானம் வந்து விட்டது. அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. சரி, அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. பாத்தீங்களா எதுக்கு பிறகு ஊழியம் வருது? அன்புக்கு பிறகு. புரியுது? அந்த ஆர்டரை கவனிங்க. அங்கே இயேசு பேதுருவுக்கு என்ன சொல்லுகிறார்? பேதுருவே, நீ என்னை அன்பு கூறுகிறாயா? ஆம், அப்போ ஊழியம் செய். அன்புக்கு அடுத்ததுதான் ஊழியம். அன்பில்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. கடமைக்காக ஊழியம் செய்ய முடியாது. பொறுப்பு கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்துக்காக செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமான ஊழியம் இருக்காது. சில இடங்கள் அப்படித்தானே. சில பேர் என்ன தெரியுமா சொல்வார்கள்? என்ன செய்ய, இன்றைக்கு நான் தான் ஆராதனை நடத்துறேன். ஏன் பாஸ்டர் என்ற பேரை போட்டால் என்ன செய்யறது? எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? ஜனங்களுக்கு என்னைய பிடிக்காது. விளங்குதா? ஜனங்களுக்கு பிடிக்க தேவையில்லை. கர்த்தருக்கு ஆராதனை. இந்த இடத்துல வந்து ஆராதனை செய்கிறவர் யாருக்கு ஆராதனை செய்கிறார்? கர்த்தருக்கு. சரியா? கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவைப்படுகின்ற ஒரு பக்குவம். அதற்கு முன்னானது அன்பு. அன்புக்கு முன்னானது என்னது? வழிகளில் நடப்பது. அதற்கு முன்னானது கர்த்தருக்கு பயப்படுறது. இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம், அவருடைய வழிகளில் நடக்கிறது, சரியா? அவர் மேல் அன்பு கூறுறது, அடுத்து அவருக்கு ஊழியம் செய்கிறது. கடைசியாக ஒன்று வருகிறது. அந்த கடைசியை வாசிக்க பார்க்கலாம். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அடுத்த வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாத்தீங்களா? இனி என்ன? இந்த கற்பனைகளையும் இந்த கட்டளைகளையும் நீ கைக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி நீ வாழ வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய கற்பனை கட்டளை கேட்கக்கூடாது. பாஸ்டர், இந்த கற்பனைங்கிறாரே, கட்டளைங்கிறாரே, அந்த 10 கற்பனையா? அதுவும் தான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய கையில் இருக்கிற கற்பனை இது. அவனுடைய கையில் இருக்கிற கட்டளை இது. கிறிஸ்தவன் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான முழு வேதத்துக்கும் சொந்தக்காரன். ஆகவே முழு வேதங்களிலும் இருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கை கொள்ள வேண்டும். அது அப்படி கை கொள்ளும் பொழுது அவன் கவனமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் மெய்ப்பர்களையும் ஆசிரியர்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ சில கற்பனைகளை சில பேர் கை கொள்ள முடியாது, அது அவர்களுக்கு பொருந்தாது. ஆண்களுக்கு கொடுக்கப்படும் சில கட்டளைகள் ஆண்களுக்கு மட்டும்தான். சரியா? இப்போ புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான், அது பொம்பளைக்கு செய்ய முடியுமா? முடியாது. சரியா? பிள்ளை பெறுவது சம்பந்தமான கட்டளைகள் இருந்தால் அது ஆண்களுக்கு தேவையா? சரி, பைபிள் இருக்கிற எல்லா கற்பனைகளும் எனக்கும் தான் சொல்லிட்டு அந்த கட்டளைகளையும் பண்ண முடியுமா? முடியாது. அதுபோல சில கற்பனைகள் சில கட்டளைகள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டவை இருக்கின்றன. இந்த பண்டிகைகளை ஆசரிப்பது அதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம். விளங்குதா? இப்ப பாருங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேல் வேறு, சுபாவ இஸ்ரவேல் வேறு. இப்ப சுபாவ இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கொடுத்த சில கட்டளைகள் உண்டு. பண்டிகைகளை ஆசரிப்பது யாருக்கு கொடுக்கப்பட்டது? சுபாவ இஸ்ரவேலர்களுக்கு. விருத்த சேதனம் யாருக்கு? சுபாவ இஸ்ரவேலர்களுக்கு. விளங்குதா? சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பது யாருக்கு? சுபாவ இஸ்ரவேலர்களுக்கு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு அது பொருந்தாது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு விருத்த சேதனத்துக்கு பதிலாக ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியா? ஓய்வு நாளுக்கு பதிலாக 7 நாளையும் நீ பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு ஆசரிக்க வேண்டும் என்று வைத்து விட்டார். புதிய ஏற்பாட்டிலே வாரத்தின் முதலாம் நாள் அவர்கள் ஆராதனை வைக்க தொடங்கி விட்டார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்திலே ஞாயிற்றுக்கிழமை. சரியா? இப்போ சில பேர் சொல்வார்கள், இல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு
சுபாவ ரீதியான இஸ்ரவேலர்களுக்குரிய எல்லாமே நமக்கும் தான் என்று சொல்லக்கூடாது. பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தால் நான் ஒரு பெண், ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. ஆனால் சுபாவ ரீதியில் நான் ஆண். அப்போ நான் சாகும் வரை அல்லது கர்த்தர் வந்து எடுத்துக்கொண்டு போகும் வரை நான் ஆணாக மட்டுமே வாழ்வேன். நான் பெண்ணாக வரமாட்டேன். சாரி கட்டிட்டு வர்றதாவே இல்லை. சரியா? அதுபோல ஆண்டவர் நம்மை சுவீகரித்திருக்கிறார். எப்படி? நான் உங்களுக்கு கடந்த முறை சொல்லிக் கொடுத்தேன், மகன்மாராக. சரிதானே? அவன் ஆண்டவருக்கு சும்மா அந்த பாசத்துல சொல்லுவோம் மகனாக மகளாக. நான் உண்மையா மகளாக ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ள, மகனாகத்தான் பெண்பிள்ளைகளை கூட ஆண்டவர் மகனாகத்தான் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அந்த பிதாவினுடைய உரிமை கிடைக்கும் என்று. ஆனால் சுபாவ ரீதியாக பெண் பெண் தான், ஆண் ஆண் தான். சரிதானே? இப்போ சுபாவ ரீதியாக நான் சுரேஷ், நான் எனக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கென ஒரு வீடு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள். சரிதானே? ஆவிக்குரிய ரீதியில். ஆனால் சுபாவ ரீதியில் நான் போய் இன்னொரு வீட்டிலே வாழ முடியாது. நான் என் வீட்டிலே தான் வாழ முடியும். இப்படி இருக்கிறது. ஆகவே இதற்காகத்தான் ஆண்டவர் வேத ஆசிரியர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அழகாக நமக்கு வசனத்திலிருந்து இது எங்களுக்கு, இது எங்களுக்கு அல்ல என்று கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு முழு வேதமுமே கீழ்ப்படிய வேண்டிய, கை கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். சரியா? அநேக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு தேவையில்லை என்கிறார்கள். அப்படியா? சில பேர் சொல்கிறார்கள் சுவிசேஷம் மாத்திரம் போதும், மற்ற புத்தகங்கள் வேண்டாம் என்று. இல்லை, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான முழு வேதத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும். புரியுதா? சரியா? அந்த 5 காரியங்களை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறார். கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அது எந்த ஒழுங்கின்படி இருக்கிறது? இன்றைக்கு நிறைய பேர் உற்சாகமாக ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் கை கொள்வது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் கை கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் ஊழியம் செய்ய விருப்பமில்லை. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், ஆண்டவர் மேல் வெறித்தனமான அன்பு இல்லை. ஆண்டவர் அன்பு இருக்கிறது, ஆனால் துணிகரமான பாவங்கள் இருக்கின்றன. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதலாம் நாள் எங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் உங்களிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறேன்? கஷ்டமான எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, கஷ்டமான எதையும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இந்த 5 காரியங்களை மாத்திரம் தான் எதிர்பார்க்க. இதை ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? முடியாது. வசனம் எங்க இருக்குங்கிறது மறக்கட்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 அது மறக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த 5 காரியங்கள் மறக்கவே கூடாது. முதலாவது பயம், கர்த்தருக்கு பயந்து. 2வது அவருடைய வழிகளிலே நடக்கிற கிறிஸ்தவர்கள். அவசரமாக ஓடி மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல நின்று குளிர்ந்து போகக்கூடாது. சரியா? நடக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். 3வது அவர் மேல் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். அந்த ஊழியத்தை செய்வதிலே சொல்லப்பட்டிருக்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் என்று சொல்லியிருக்கிறது. சரியா? எப்படி ஊழியம் செய்கிறவன் அதோடு அவனுடைய கடமை முடிந்து விடவில்லை. 5வதாக வருகிறது, அவன் கர்த்தருடைய சகல வழிகளில் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த ஒரு கையை எடுத்துக்கிட்டா இந்த 5 விரலை நீங்க ஞாபகப்படுத்திக்கிறீங்க. சரியா? சும்மா சொல்லுகிறேன். அநேகர் இந்த 5 விரலை ஐவகை ஊழியத்துக்கு உதாரணமாக பயன்படுத்துவார்கள். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பனுடைய ஊழியம், போதகனுடைய ஊழியம் என்று. இந்த வசனத்துக்கு நான் இந்த 5 விரல்களையும் காட்டுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருவிரல். சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்த விரல் வலி. சரியா? நடக்கணும் இப்படித்தானே காட்டுவாங்க. அதோ 2வது இது வந்து அவருடைய வழிகளிலே நடந்து. அடுத்தது பாருங்கள், 5 விரல்களும் ஆக பெரிய விரலாக வளர்ந்து நீளமாக காணப்படுவது எது? 3வது அன்பு. ஆண்டவரை நோக்கியும் அது நீளும், மற்றவர்களை நோக்கியும் அது நீளும். சரியா? அடுத்தது பாருங்கள் ஊழியம்.
சரியா? அன்பிருந்து கடைசியாக என்ன? ஊழியம். இந்த விரலில் தான் மோதிரம் மாட்டுவார்கள். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார். மோதிர விரல், கனமான விரல். உண்மையாவே இல்லையா? இப்போ விரல்ல பாருங்க, எந்த விரல்ல மோதிரம் இருக்குது, எங்க தங்கம் இருக்குது. அப்ப இந்த இப்ப பொருளாதார ரீதியில் என்னுடைய எந்த விரல் பெருமதியான விரல்? இந்த விரல் தான். சரியா? ஏன்? அங்கதான் மோதிரம் மாட்டிருக்கு. ஆகவே யாருக்கு கனம் கிடைக்கும்? ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவனுக்கு மாத்திரம் கனம் கிடைக்காது, ஊழியம் செய்கிறவனுக்கு தான் கனம் கிடைக்கும். சரியா? கடைசி கர்த்தருடைய வார்த்தையின்படி கற்றுக்கொள்வது. சின்ன விரல் இருக்கு தானே, நீங்க இதைத்தான் காது உள்ளுக்கு நுழைக்கலாம். தெரியுமா? நல்லா உள்ள சில பேர் மாத்திருக்கீங்களா, உள்ள போட்டு ஒரு இந்த பக்கமும் கண்ண முடியுது அப்படிம்பாங்க. சரியா? இந்த விரல். மற்றது பாருங்க, இப்படி கையை பிடிச்சிட்டு எதையாவது உள்ள போட்டீங்கன்னா இந்த விரல் இருந்தாதான் அது கீழே போகாது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து அவனுக்கு ஊழியம் செய்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாவிட்டால் விழுந்து போவான். கேள்விப்படுறீங்களா இல்லையா? ஊழியக்காரர்கள் விழுந்து போறாங்க. ஐயோ, அந்த ஊழியக்காரர் விழுந்து போட்டாயிராமே. ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6. ஒருவன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறான், பின்வாங்கி போகிறான், பாவத்திலே விடுகிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை இல்லை. வார்த்தையை கற்றுக்கொண்டால்தான், அந்த வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால்தான் ஒருவன் நிலைத்து நிற்க முடியும். அதுதான் இந்த குட்டி விரல். சரியா? இதை மறந்துடாதீங்க. சரி, கடைசியா நான் சொல்றேன், அப்புறம் ஜெபம் பண்ணி முடிப்போம். சரியா? கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வேறொன்றையும் எதிர்பார்க்கவில்லை. அதுக்காக பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தசமபாகம் கொடுக்காம கதை விட்டாலும் விடுவாங்க. தசமபாகம் கொடுத்து கொண்டிருந்த நான் பாஸ்டர் சொன்னவர் கர்த்தர் வேறத்தையும் எதிர்பார்க்கவில்லையா என்றதை எப்படி இருக்கும்? அன்பு இருந்தா இதெல்லாம் வரும். சரியா? என்ன கையெடுத்து சொல்லுங்க. நீங்க எல்லாம் வலது கை எடுத்துக்கிட்டு நீங்களே சொல்லுங்க. நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து, சரியா, அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு ஊழியம் செய்வேன், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்வேன். அப்படி எழுத ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். Thank you Jesus. பரலோகத்தின் தேவனே, இதோ இந்த மாத நேரத்தில் உங்கள் பாதத்திற்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் அபிலாஷையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களிடத்துல இருந்து நீங்கள் தாளந்துகளோ திறமைகளோ பணமோ பெரிதாக எதையுமே நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே எங்களுக்கு தாளந்துகள் அல்லது ஐஸ்வர்யம் அல்லது ஏதாவது இருந்து நாங்கள் அவற்றை உங்களுக்கு கொடுத்தால் அதெல்லாம் உங்கள் மேல் வைத்த அன்பினால் கொடுக்கிறோம். மற்றபடி நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த 5 காரியங்களையும் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு தீர்மானிக்கிறோம். நான் உட்பட பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுலடியார் சொன்ன அந்த வார்த்தையை நானும் எனக்காக மொழித்து என் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயப்படுகிற பயம், உங்கள் வழிகளிலே எல்லாம் நடக்கின்ற அந்த பக்தி, உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அபரிமிதமான அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாய் வருகிற அந்த ஊழியம், ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்களப்பா. தொண்டு பிரதிகளையாவது கொடுத்து சாட்சியாவது சொல்லி ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆனால் இவ்வளவு இருந்தும் உங்களுடைய வார்த்தையின் படி வாழாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே உங்கள் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். உங்கள் வார்த்தையால் உங்கள் பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளுங்கள்.
உங்களுக்கு துதி கன மகிமை அனைத்தும் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் பிதாவே, ஆமென்.